ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் இந்த விழியத்தை கடைசி வரையும் பாருங்கள். அமைதி சக்கா சமீப காலங்களில் இவங்க ஒரு சில குழப்பங்களை உண்டாக்குனாங்க. இதுக்கெல்லாம் முனைவர் திரு பாண்டியனையா தெள்ளந்தெளிவாக பதில் கொடுத்துருப்பார். இப்போ நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கம் பாணியில் இவங்கள பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். காரணம், ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு ஒவ்வொரு ஆண்டுகளுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐந்தாம் தமிழர் சங்கமுமே அதை ஏறி மிதித்து போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வந்த பிரச்சனைகள் மூலமாக நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம சங்கம் மேன்மேலும் வளரதான் செய்யுமே தவிர இந்த பிரச்சனைகளை பார்த்து எப்பயும் நம்ம பயந்து போனதே கிடையாது. இந்த அமைதி சக்கா ஏற்படுத்திய பிரச்சனைகள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்றதை நம்ம பார்ப்போம். இது நம்ம ஏடிஎஸ் ஸ்டைலில் தான் இன்வெஸ்டிகேஷன் இருக்க போகுது. நம்ம இப்போ ஆரம்பத்திலேயே இவங்கள ஒரு தவறானவங்கள நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அதை அவங்க தெரிஞ்சே செஞ்சுருக்கலாம், இல்லை தெரியாமல் செஞ்சுருக்கலாம். தெரிஞ்சு செஞ்சுட்டா அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் இதுவே தெரியாமல் செஞ்சிட்டாங்க, புரிதல் இல்லாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள மன்னிக்கலாம். அமைதி சக்கா இவங்க ஏற்படுத்தின குழப்பம் தெரிஞ்சே பண்ணுறாங்களா, இல்லை இவங்களுக்கே தெரியாமல் புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்களா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய குவாலிட்டி என்ன, இவங்களுடைய தரம் என்னதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் இவங்களுடைய நம்பகத்தன்மை நமக்கு தெரிய வரும். இப்போ முதல்ல நம்ம ஆய்வறிஞர் திருமிகு பாண்டியனையாவை எடுத்துப்போம். நம்ம ஐயாவுடைய கிரெடிபிலிட்டி என்னது? ஐயா யார்? பல ஆண்டுகளாக ரிசர்ச் செஞ்சு ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இந்த பிண்டாரிகளால் அழிக்கப்பட்ட தமிழர்களின் சமயமான ஆசீவகத்தை மீட்டெடுத்தார். அதுக்கப்புறம் இந்த ஆரியம், திராவிடம், இந்த உலக அரசியல் இது எல்லாமே இந்த யூத பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றத தெள்ளந்தெளிவாக ஆதாரத்தோட நிரூபிக்கார். அது மட்டும் இல்லை, நம் கடவுளர்கள் விஞ்ஞானிகள்ன்ற ஒரு பேர் உண்மையை ஆதாரபூர்வமாக ஆய்வு விழியங்களை வெளியிட்டிருக்கார். அப்புறம் மிக முக்கியமாக தமிழர்கள் மீண்டு எழுவதற்காக ஒரு இனவியல் அமைப்பு தேவை. அதற்காக ஐந்தாம் தமிழர் சங்கத்தை உருவாக்கி இப்போ வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கார். இப்போ நம்ம அமைதி சக்காவுக்கு வரலாம். இவங்க யார்? இவங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? இவங்க தன்னை ஆசீவக அம்பாசிடர்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஆசீவகத்துடைய பிரதிநிதி. உண்மையிலே உங்களுக்கு ஆசீவகத்துடைய பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கான்றதை பார்க்க போகிறோம். மேலும் அவங்க தன்னை இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்னு சொல்லிக்கிறாங்க, அதாவது சுயாதீன ஆய்வாளர். சரி, இவங்க ரிசர்ச்சர்னு சொல்கிறாங்க. இவங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, இவங்களுடைய விழியங்களில் 90% விழியங்கள் மூவி டீகோடிங் மட்டும்தான் இருக்குது. மூவி டீகோட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விடயம் தான், ஆனால் அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த பிண்டாரிகள் 2020க்கு அப்புறம் வரக்கூடிய மூவிஸ் எல்லாம் திட்டமிட்டே நம்மளை குழப்புவதற்காக எடுக்கிறாங்க. மக்கள் மூவி டீகோடிங் பண்ணுறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரே கேரக்டரை வெவ்வேறு விதமாகவும் காட்டுவாங்க. முனைவர் திரு பாண்டியனையா இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு. 2020க்கு மேலே வரக்கூடிய படங்களெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீகோட் பண்ணணும். அதில் ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்காக டக்குன்னு நம்பிடக்கூடாது. மக்களை குழப்புவதற்காகவே அதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அமைதி சக்கா படங்களை டீகோட் பண்ணுறாங்க. ஆனால் படங்களை டீகோட் பண்ணுறது ரிசர்ச் இல்லையே, அதுக்கு பேர் ஆய்வு ஆகாது. மூவி டீகோடிங்கை கூட முதல்ல முனைவர் திரு பாண்டியனையா தான் மக்கள் கிட்ட கொண்டு வர்றார். முதல்ல கௌரவம் படத்தை டீகோட் பண்ணியிருப்பார். முனைவர் திரு பாண்டியனையாவுடைய விழியங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட எல்லாராலையுமே மூவி டீகோடிங்லாம் பண்ண முடியும். படங்களை அதிகமாக பார்க்குறவங்க மூவி டீகோடிங் அதிகமாக பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் மூவிஸை டீகோட் பண்ணுறதுக்கு பேர் ஆய்வு ஆகாது. ஆய்வுனா என்னன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, அமைதி சக்கா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு சுயாதீன ஆய்வாளர், முருகன் தான் முதல் பாண்டியர்னு நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நடிகர் ரஜினி மாட்டு வண்டி, குதிரை வண்டியெல்லாம் ஓட்டுற மாதிரி படங்களில் காட்சிகள் வருது, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்றாங்க. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, இது இவங்களுடைய அசம்ஷன், இது ஆய்வு கிடையாது. ரஜினி பார்த்தீங்கன்னா பல படங்களில் முருகனா, பல படங்களில் பரசுராமனா, பல படங்களில் திருதராஷ்டிரன் ரோல்லாம் நடிச்சிருப்பார். அவர் வண்டியில் வரதை வச்சு மட்டுமே முருகன் தான் முதல் பாண்டியர்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. இவங்க அந்த படத்தை பார்த்து சொன்னது ஒரு அசம்ஷன். அது முனைவர் திரு பாண்டியனாவுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை அவர் விழியத்திலே போட்டிருப்பார். இவங்க சொன்ன இந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சோம் முருகர் தான் முதல் பாண்டியர்னு நம்ம ஐயா நிறுவலை. பாண்டியனையா பல ஆதாரங்களெல்லாம் வச்சு தான் கடைசியில் கன்க்ளூஷனுக்கு வந்தார். வரும் வண்டியின் மாடுகளில் ஒன்று வெள்ளை, மற்றது கருப்பு என்று ரஜினியின் பாத்திரம் யூதன்தான் என்பதை குறிக்கும் வகையில் உள்ளது. அவரது வருகைக்காக குதிரைகள் காத்திருப்பது ரஜினியின் பாத்திரம் ஹயக்ரீவராகிய பரசுராமன் என்பதையும் குறிக்கிறது. ஆக விவசாயம் தொடங்கிய உடனேயே முருகன் உருளை வண்டி உருவாக்கிவிட்டார். ரஜினி நடித்த திரைப்படங்களில் ஆரக்கால் சக்கரம் கொண்ட வண்டிகள் காட்டப்பட்டிருந்தாலும் முருகன் கண்ட வண்டி இங்கு காட்டப்படும்
உருளை வண்டிகள்தான். ஏனென்றால் சக்கரம் என்றாலே அது 8 ஆரங்களை கொண்டவைதான். அட்டு பிளஸ் கரம், சட்டு பிளஸ் கரம், சட்கரம், சக்கரம். 8 ஆரங்களை கொண்ட சக்கரத்தை உருவாக்கியவர் இந்திரன் என்பதால்தான் அவர் சக்கரன் எனப்பட்டு சாக்கா என்றும் ஆனார். ஆக முருகன் தனது வண்டியில் சக்கரங்களை பயன்படுத்தவில்லை, அதற்கு முந்தைய வடிவமான உருளைகளைத்தான் பயன்படுத்தினார். சும்மா ஒரு படத்தை பார்த்து மட்டும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அது பேர் ஆய்வு கிடையாது. அதுவும் இவங்க வீடியோவில் என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன். முதல் பாண்டியன், அதாவது முருகனுடைய மனைவி மீனாட்சின்றாங்க. முருகன் காலகட்டத்தில் அந்த மீனாட்சின்ற ஒரு தத்துவார்த்த உருவமே வரல. அது கூட இவங்களுக்கு தெரியல. ஆய்வுனா என்னன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு முனைவர் திரு பாண்டியனை எடுத்துப்போம். திருவள்ளுவர் யாருன்னா கருத்தினன் அப்படின்னாரு. இது எவ்வளோ பெரிய விடயம். இதை சாதாரணமாக ஒரு படத்தை வச்சுட்டு சொல்லிட்டு போனால் மக்கள் ஒத்துப்பாங்களா? படமும் ஒரு ஆதாரமாக இருக்குமே தவிர படத்தை மட்டுமே வச்சு ஆதாரமாக சொல்ல முடியாது. அப்போ திருவள்ளுவர் டீகோடிங்கில் என்ன பண்ணாரு? இந்த பிராமணர்கள் விட்ட கட்டுக்கதைகளெல்லாம் டீகோட் பண்ணாரு. அப்புறம் கல ஆய்வுக்கு போயிருந்தாரு. குந்தகுந்தர்னா யாருன்னு அதை டீகோட் பண்ணாரு. அப்புறம் திருக்குறளை ஆய்வு செஞ்சாரு. அதில் இடைச்செருகள் இருக்குன்னு நிரூபிச்சாரு. இவ்வளோத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவருடைய ஆய்வு விழியங்களை வெளியிடுறாரு. அதை யாராலையும் மறுக்கவும் முடியல. ஒரு ஆய்வுனா அதில் அசம்ஷன் இருக்கலாம். ஒரு ஆய்வுடைய ஆரம்பத்தில் யூகிக்கலாம். ஆனால் தான் யூகிச்சது மட்டும்தான் ஆய்வுன்னு சொல்கிறது அது சரியில்லை. அமைத்தீஸ் அக்கா அவங்க யூகிச்சது முனைவர் திரு பாண்டியன் ஐயாவுக்கு சில இடங்களில் பயன்பட்டிருக்கு. அது அவருடைய விழியங்கள்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. ஐயாவுக்கு அவங்களது மட்டும் இல்லை, பல பேருடைய பெயர்களை அவர் விழியங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவை வீடியோஸுடைய கமெண்ட் செக்ஷனை மட்டும் பாருங்க. அதுலேயே பலருமே பல தகவல்களை கொடுத்துருப்பாங்க. அதையுமே முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவருடைய ஆய்வுல பயன்படுத்திப்பார். அதனால அமைத்தீஸ் அக்கா கிட்ட நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தான் யூகிச்சதெல்லாம் ஆய்வுன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஆய்வுனா பல வகைகளில் நம்ம ஆதாரங்களை கொட்டணும். தேவைப்படும் இடத்துல ஃபீல்டு ரிசர்ச் இறங்கி போய் செய்யணும். மக்கள் எதிர்கேள்வி வைக்கவே யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஆய்வு விழியங்களை வெளிப்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தமிழர் சங்கத்துடைய அருட்பெருஞ்சோதியார் ஆய்வு விழியம், அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே மூவி டீகோடிங் இருக்கும். சந்திரமுகி படத்தில் அருட்பெருஞ்சோதியாரை கொன்னதை படமாக காட்சியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம டீகோட் பண்ணியிருப்போம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த மூவி டீகோடிங்கை வச்சு மட்டுமே நம்ம விழியம் போட்டிருந்தோன்னா மக்கள் ஒத்துப்பாங்களா? மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா? கிடையவே கிடையாது. மக்களுக்கு கோவம் தான் அதிகரிக்கும். அது பேர் ஆய்வே கிடையாது. நம்ம பல வகைகளில் ஆதாரங்களை திரட்டி எதிர்கேள்வியே வைக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஆய்வு இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆய்வு. ஸோ ஆய்வு வேற, அசம்ஷன் வேற. அதனால் அமைத்தீஸ் அக்காட்ட என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் பண்ணுற மூவி டீகோடிங்குமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா 2020க்கு மேலே வரக்கூடிய அனைத்து படங்கள்லையுமே இந்த பிண்டாரிகள் மக்களை குழப்புவதற்காகவே காட்சிகளை வச்சுருக்காங்க. இந்த மூவி டீகோடிங் மட்டுமே ஆய்வு ஆகாது. இவங்களுடைய முக்காவாசி விழியங்கள் முழுக்க இது போன்ற மூவி டீகோடிங்கள் தான் இருக்குது. இதை தவிர ஒரு சில விழியங்களை வெளியிட்டிருக்காங்க. அது அவங்களுடைய ஆய்வுன்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த படத்தில் முருகனை குறித்த வடிவேலு கதாபாத்திரத்தின் பெயர் அம்பர்லா என்பதால் முருகனை குடை என்ற உபகரணத்தை முதலில் கண்டுபிடித்தார் என்பதை அறிகிறோம். இயற்கையில் எந்த பொருளை பார்த்து குடையை வடிவமைத்திருப்பார் முருகன்? அதற்கான விடை குடை மிளகாய். இது வரைக்கும் நம்மெல்லாம் குடை போல இருக்கிறதுனால குடை மிளகாய்க்கு அந்த பெயரை வச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. குடை மிளகாயோட வடிவத்தை வச்சு தான் குடையை வடிவமைச்சிருக்காங்க. என்னது, கொடமிளகாலேருந்து முருகன் கொடை கண்டுபிடிச்சாரா? என்னங்க சொல்கிறாங்க? முதல்ல மிளகா இருக்குல்ல, மிளகாவே நம்ம ஊரில் விளையிறது கிடையாது. அதுவும் இந்த கொடமிளகா இதனுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். முருகன் அமெரிக்கா போய் கொடமிளகாவை கண்டுபிடிச்சு அதை பார்த்துட்டு அதை வச்சு ஒரு கொடையை கண்டுபிடிக்கிறாரா? முதல்ல கொடைன்னு எப்படி வந்துச்சுன்னா, குடைதல், மலையை குடைகிறதுலாம் இருக்குல்ல, இந்த குடையை பார்த்தீங்கன்னாலும் குடைஞ்சி எடுப்போம். இது பேர் தான் குடை. குடம் இருக்குல்ல, அதுவுமே குடைந்து இருப்பது தான். இந்த கொடமிளகாவும் இப்படி இருக்கிறதுனால நம்ம ஊரில் இதை கொடமிளகான்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இதை பார்த்து முருகன் கொடை கண்டுபிடிச்சான்றது ஒரு பிழையான கருத்து. இந்த கொடமிளகாய்க்கு இங்கிலீஷில் கேப்சிகம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையுடைய சொல் மூலம் பார்த்தீங்கன்னா கப்ஸா அதுலேருந்து வந்திருக்கும். கப்புனா நமக்கே தெரியும், உள்ள காலியாக இருக்கிறது. அப்போ இந்த கொடமிளகாய் கேப்சிகத்துடைய மூலம் கப்ஸா. இந்த கொடமிளகாலேருந்து கொடை வந்ததுன்னு சொன்னாங்களே, அதுக்கு பேர் என்னது? அமைத்தீஸ் அக்கா விட்ட கப்ஸா. இப்போ அடுத்து பாருங்கள். மரபணுவின் இரட்டை சுருள் வடிவத்தை நேர்படுத்தி பார்த்தால் ஒரு ஏணி போல காட்சியளிக்கிறது. அதை டிஎன்ஏ லேடர் என்று அழைக்கிறார்கள். ஆக டிஎன்ஏ லேடர் என்ற இந்த மரபணு ஏணியை முருகன் ஆய்வு செய்தார் என்று தெரிய வருகிறது.
அது மட்டுமல்ல, இங்கு ஒரு ஆச்சரியமூட்டும் செய்தி என்னவென்றால், இந்த டிஎன்ஏ லேடர் என்ற மரபணு ஏணியின் வடிவத்தை கொண்டுதான் முருகன் நாம் நடைமுறையில் பயன்படுத்தும் ஏணியை வடிவமைத்து உருவாக்கியிருக்கிறார். முதல்ல கொடமலகாலேருந்து கொடை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து என்னன்னா, நம்மளுடைய மரபணு சூரில் பார்த்து முருகன் ஏணி கண்டுபிடிச்சார். ஏங்க, மரபணு சூரில் பார்க்கக்கூடிய டெக்னாலஜி வச்சுருக்கவங்க ஒரு ஏணி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? இந்த டிஎன்ஏயை பார்க்குறதுக்கு என்ன டெக்னாலஜி தேவை தெரியுமா? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தேவை. அப்படிப்பட்ட மைக்ரோஸ்கோப்பையே கண்டுபிடிச்ச தமிழர்கள் ஒரு ஏணியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு சாமானிய மனிதனுக்கு கூட தெரிஞ்ச ஒன்று, முதல்ல ஏணி கண்டுபிடிச்சாங்களா இல்லை முதல்ல டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்களா? சாமானியர்களுக்கும் தெரிஞ்ச ஒன்றை கூட ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாங்க? அடுத்து பாருங்கள். இந்த அறிவியலை கொண்டு தான் முருகன் உலங்கூர்தி எனும் ஹெலிகாப்டரை வடிவமைத்தார். இயற்கையில் எந்த வடிவத்தை பார்த்து இந்த உலங்கூர்தியை முருகன் வடிவமைத்தார்? யாருக்காவது தெரியுமா? அந்த கேள்விக்கான பதில் தும்பி. என்னது, தும்பியை பார்த்து ஹெலிகாப்டரை வடிவமைச்சாங்களா? தும்பியை பார்த்து தான் வடிவமைச்சாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தும்பியோட வடிவத்தை பாருங்க, உலங்கூர்தியோட வடிவத்தை பாருங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, தும்பியோட இறக்கைகள் மேலும் கீழும் அசையும், ஆனால் ஹெலிகாப்டரோட இறக்கைகள் சுழலும். தும்பியோட வடிவத்துக்கும் உலங்கூர்தியோட வடிவத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை நல்லா கவனிங்க. இதுவும் பயோமிமெட்டிக்ஸ் அறிவியல் பிரிவில் ஒரு சிறந்த உதாரணம். அதாவது முருகன் தும்பியின் வடிவத்தை பார்த்து அதோடைய பறக்கும் வேகத்தை பார்த்து தானும் பறக்க ஒரு எந்திர தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொண்டார். அதன் பெயர் வானூர்தி அல்லது உலங்கூர்தி. இதற்கு மேலும் ஒரு ஆதாரம் தான் தும்பிக்கான ஆங்கில பெயர். தும்பிக்கான ஆங்கில பெயர் டிராகன் ஃப்ளை. டிராகன் என்பது முருகனை குறிக்கும். உலங்கூர்தியை உருவாக்க முருகனுக்கு ஒரு உத்வேகமாக இருந்ததால் இந்த தும்பிக்கு டிராகன் ஃப்ளை என்று ஆங்கிலத்தில் பெயரிட்டுள்ளார்கள். ஆனால் வரலாற்றை மறைத்து விட்டார்கள். அதாவது இந்த தட்டாம்பூச்சி, அதை டிராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹெலிகாப்டர், இது பார்க்க தட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். இந்த பக்கம் முருகன் இருக்கார். இது மூணுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த தட்டாம்பூச்சிக்கு பேர் டிராகன் ஃப்ளையா, முருகன் பேர் டிராகன். அதனால் இந்த ஹெலிகாப்டரே முருகன் தான் கண்டுபிடிச்சாருன்றாங்க. ஏங்க, ஹெலிகாப்டருடைய மெக்கானிசம் என்ன, அதுக்கான ரா மெட்டீரியல் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டாங்க? மக்களே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம முனைவர் திரு பாண்டியனையா கடவுளர் கண்ட விஞ்ஞானம்னு சொல்கிறாருன்னா சும்மா குத்துமதிப்பாக சொல்கிறதில்ல. எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த தொழில்நுட்பங்கள்லாம் இருந்திருக்குன்றத முனைவர் திரு பாண்டியனையா இந்த விழயத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த விழயத்திலேயே ஹெலிகாப்டர் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதையும் தெளிவாக ஆதாரபூர்வமாக சொல்லியிருப்பார். கொஞ்சமாவது விஞ்ஞான அறிவு இருந்தால் தான் இந்த ஆய்வை செய்ய முடியும். இப்போ இது மாதிரியான ஆய்வுகள் செய்கிறதுனால என்ன பின்விளைவுகள் வரும்? நல்லா தெளிவான புரிதல் உள்ளவங்க ஆசியோக சேனல்லையும் இவங்க விழியத்தை பார்க்குறாங்க. கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சவங்க இந்த விழியத்தை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அடைச்ச இதுதான் ஆசியோக ஆய்வா, தமிழர்களுடைய குவாலிட்டியே இவ்வளோதானா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஹெலிகாப்டர் முருகன் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை. ஹெலிகாப்டருடைய புரோட்டோடைப்பை கூட முருகன் காலத்தில் கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா இங்கே மகாபாரதத்தில் தான் அர்ஜுனர் ஹெலிகாப்டர் அதை வச்சு ட்ரோன் மாடல்லாம் கண்டுபிடிக்கிறார். இதுவே முருகன் காலத்திலேயே புரோட்டோடைப்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா ராவணர் இந்திர காலத்திலேயே ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ராவண இந்திர காலகட்டத்தில் ஏர்கிராஃப்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ இதன் மூலமாகவும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, முருகனால் ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது எந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்றத முனைவர் திரு பாண்டியனையா தெள்ளந்தெளிவாக சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் நீங்கள் உங்கள் பிழையை ஒத்துக்காம மீண்டும் மீண்டும் இந்த பொய்யை சொல்லி மக்களை குழப்புறீங்க? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் மேலே இவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு புரிய வந்தது, இவங்களுக்கும் இந்த அறிவியல் ஆய்வுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதாவது இவங்க மொழியில் சொல்லணும்னா டிஎன்ஏ சுருள் வச்சாலும் எட்டாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். முருகனே போக்குவரத்துக்கான தந்தை என்று வாகனங்களின் வேகத்தை குறிக்கும் வெலாசிட்டி என்ற சொல் நிறுவுகிறது. வாகனங்களுடைய வேகத்தை குறிக்கும் வெலாசிட்டி என்ற சொல்லில் வேல் என்ற சொல் முருகனின் வேலைத்தானே குறிக்குது. முருகனே போக்குவரத்துக்கான தந்தை என்று வாகனங்களின் வேகத்தை குறிக்கும் வெலாசிட்டி என்ற சொல் நிறுவுகிறது. வாகனங்களுடைய வேகத்தை குறிக்கும் வெலாசிட்டி என்ற சொல்லில் வேல் என்ற சொல் முருகனின் வேலைத்தானே குறிக்குது. வெலாசிட்டினா என்ன? வண்டியின் வேகம் தானா? அதாவது வண்டியின் வேகம் பேர் வெலாசிட்டியா? அதனால் வண்டிகளை கண்டுபிடிச்சதெல்லாம் முருகன்றாங்க. இந்த வெலாசிட்டின்ற பேரில் வேல் இருக்குது. வேல் முருகனை குறிக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வண்டியின் வேகம் தான் வெலாசிட்டின்னு சொல்கிறது மிகப்பெரிய பிழையான கருத்து. இது சயின்ஸுக்கே புறம்பானதுங்க. இதுலேருந்து தான் நமக்கு ஒன்று புரிய வருது, இவங்களுக்கு பேசிக்கான அறிவியல் புரிதலே இல்லாமல் இருக்குது.
வெலாசிட்டின்றது வண்டியின் வேகம் கிடையாது, ஒரு பொருளின் வேகம். அது எந்த பொருளாக வேணா இருக்கலாம். குறிப்பிட்ட திசையை நோக்கிய ஒரு பொருளின் வேகம் தான் வெலாசிட்டி. த ஸ்பீட் அட் விச் சம்திங் மூவ்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அந்த பொருள் எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு வண்டியாகவும் இருக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டிகளுடைய வேகம் பேர் வெலாசிட்டியா. அதனால் முருகன் கூட்ஸ் ட்ரெயின், ஹெலிகாப்டர் போன்ற வண்டிகளை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. முருகனே போக்குவரத்துக்கான தந்தை என்று வாகனங்களின் வேகத்தை குறிக்கும் வெலாசிட்டி என்ற சொல் நிறுவுகிறது. வாகனங்களுடைய வேகத்தை குறிக்கும் வெலாசிட்டி என்ற சொல்லில் வேல் என்ற சொல் முருகனின் வேலைத்தானே குறிக்குது. அப்போ இதுலேருந்துலாம் நமக்கு என்ன தெரிய வருது? இவங்களுக்கு ஒரு பேசிக் சயின்ஸ்லேயே புரிதல் இல்லை. பள்ளி மாணவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண விடயம் கூட இவங்களுக்கு தெரியல. இப்படி ஒன்றுமே தெரியாமல் இவங்க ஆய்வுன்னு சொல்லிக்கிட்டு முருகன் ஹெலிகாப்டர் ப்ரோட்டோடைப் கண்டுபிடிச்சாரு, முருகன் கூட்ஸ் ட்ரெயின் கண்டுபிடிச்சாரு, முருகன் டிஎன்ஏலேருந்து தான் ஏணி கண்டுபிடிச்சாரு, முருகன் கொடமலகாலேருந்து தான் கொடையை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய ஆய்வுன்னே சொல்கிறாங்க. இவங்களுக்கும் ஆடிட் த மெயின் ஸ்ட்ரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ரெண்டு பேருமே தான் ஆய்வு செய்கிறோன்ற பேரில் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அமைத்தீஸ் அக்காட்ட ஒன்று தான் சொல்கிறோம், நான் அதை நிறுவிட்டேன், நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்லாம் சொல்கிறீங்கள, நீங்கள் ஆய்வெல்லாம் செய்யலை, அது பேர் கண்டுபிடிப்புகள் இல்லை, அது உங்களுடைய அசம்ஷன்ஸ் தான். உங்களுடைய ஒரு சில அசம்ஷன்ஸை முனைவர் திரு பாண்டியனையா பயன்படுத்தியிருப்பார். அது அவருடைய விழயத்திலே கிரெடிட்டும் கொடுத்துருப்பார். அதை வச்சு அவர் ஆய்வு செஞ்சு தான் விழயத்தை போடுறார். எப்படி ஆடிட் த மெயின் ஸ்ட்ரீம் வந்து நண்பன் படத்தில் வெரோனிகா பிஸ்கெட் இருக்குன்னு காமிச்சிருப்பார். அதை முனைவர் திரு பாண்டியனையாவுமே பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா அது சரியான ஒன்று தான். அதுக்குன்னு ஆடிட் த மெயின் ஸ்ட்ரீமே சரியானவர்னு சொல்ல முடியாது. அதுபோல தான் அமைத்தீஸ்ட் அக்காவுமே பல பொய்களை, பல குழப்பங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு சில அசம்ஷன்ஸ் உண்மையாகும் போது நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிறாங்க. மீண்டும் சொல்கிறோம், அமைத்தீஸ்ட் அக்கா அவங்களுடைய அனுமானங்களை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முழு ஃப்ரீடம் இருக்குது. ஏன்னா இது சோஷியல் மீடியா, யார் வேணால் எந்த கருத்தை வேணால் சொல்லலாம். ஆனால் அவங்க தன்னை ஆசீவக அம்பாசிடர்னு சொல்லிட்டு இதை பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் பாண்டியன் ஐயாவுடைய ஃபாலோவர்னு சொல்லிட்டு பிழையான கருத்துக்கள் சொல்லும்போது பாண்டியன் ஐயாவுக்கு தான் அவப்பேர் வரும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விழயத்தை காமிக்கிறோம். அமைத்தீஸ்ட் அக்கா குண்டலினி தியானம் பற்றி விழியங்கள் போட்டிருப்பாங்க. குண்டலினி தவம் பற்றின விழியங்கள் வெளியிடுறதுலாம் மிகப்பெரிய விடயம்தான். அதுவும் ஆசீவக முறைப்படி குண்டலினியை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு சிறப்பான விடயம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். அடுத்து 2வது சக்கரம் சுவதித்தான சக்கரம். இது மூலாதார சக்கரத்துக்கு மேலே கர்ப்பப்பை இருக்கும் இடத்துல, அதாவது தொப்புள் இருக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு. சுவாதிஸ்தான சக்கரம் தொப்புள் பகுதியில் இருக்கா? சுவாதிஸ்தானம்னா என்னது? சுக்கிலம், வதி, தானம். இந்த சக்கரம் எந்த பகுதியில் இருக்குன்னா, ஆண்களுக்கு டெஸ்டிஸ் இருக்கும் பகுதியிலையும் பெண்கள் ஓவரி இருக்கும் பகுதியிலையும் இருக்கும். இந்த சக்கரத்துக்கும் தொப்புள் பகுதிக்கும் எந்த ஒரு சம்மதமே கிடையாது. சுவதித்தான சக்கரம் இது மூலாதார சக்கரத்துக்கு மேலே கர்ப்பப்பை இருக்கும் இடத்துல, அதாவது தொப்புள் இருக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய பிழை. ஒரு சக்கரம் இருக்கிற பகுதியை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா அந்த சக்கரம் வேலை செய்யுமா? ஆக்னை சக்கரத்தை செயல்படுத்துறதுக்கு புருவ மத்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக வாயில் கவனத்தை செலுத்தினா சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருமா? அதே போல தானே சுவாதிஸ்தான சக்கரத்துக்கும் அது இருக்கும் பகுதி ரொம்ப கீழே இருக்குது. நீங்கள் என்னடானா தொப்புள் பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறீங்க. அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் இப்படி தான் குண்டலினி தவம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் விழயங்களை பார்க்குற மக்களை முட்டாளாக்காதீங்க. குண்டலினி தவம் செய்யும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏதாச்சும் சில தவறுகள் நடந்தால் மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படும். இப்போ நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, சுவாதிஸ்தான சக்கரம் ஓவரியில் இருக்குது, அது தொப்புள் பகுதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ இந்த தவத்தை நீங்கள் சொன்ன மாதிரி தப்பாக செஞ்சு இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளுக்கெல்லாம் யார் பொறுப்பாவா? தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியனையாவுடைய ஃபாலோவர்ஸ் தான் பெரும்பாலானோர் உங்கள் சேனலில் பின்தொடர்றாங்க. அப்போ நீங்கள் பிழையாக சொல்கிறதுனால நம்ம சங்க நேயர்களுக்கு தான் பாதிப்பு வரப்போகுது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், ஆனால் ஆசீவகன்ற பேரை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை சொல்லாதீங்க. உங்கள் பேர்லையுமே இந்த குறைபாடு தான் இருக்குது. அமைத்தீஸ்ட் ஆசீவகர்னு பேர் வச்சுட்டு வந்தீங்க. அமைத்தீஸ்ட்ன்றது உங்களுடைய சொந்த பேர் இல்லை, அந்த பேரை அடைமொழியாக வச்சுட்டு வரீங்க. அமைத்தீஸ்ட்ன்ற அந்த ஊதா கல்லுக்கும் தமிழர்களின் சமயமான ஆசீவகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆசீவக நிறங்களில் இந்த ஊதா நிறம் எதுவும் இருக்கா? ஊதாக்கு பதிலாக நீல நிறம் தான் இருக்குது. அந்த நீல நிறமும் கூட மேல் ஃபீமேல் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் உண்டாகக்கூடிய பருவத்தை குறிக்கும் நிறம்.
ஆசிவக இந்த 7 நிறங்களில் எத்தனையோ கற்கள் இருக்கும்போது அந்த பேரைனாச்சும் அடைமொழியாக வச்சிருக்கலாம்ல. ஏன் சம்பந்தமே இல்லாத இந்த கல்லுடைய பேரை அடைமொழியாக வச்சுட்டு ஆசிவகர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, இந்த அமெத்திஸ்ட் கல்லை 32ஆம் ஃப்ரீமேசனில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 32ஆம் ஃப்ரீமேசன்கள் பயன்படுத்தக்கூடிய கல் தான் இந்த அமெத்திஸ்ட் கல். ஆசிவகத்தில் நம்ம இந்த நிற கல்லை எங்கேயுமே பயன்படுத்தலை, ஐயாவுமே இதை பயன்படுத்த சொல்லலை. ஆனால் ஃப்ரீமேசன்கள் இதை ரகசியமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனால தான் நமக்கும் சந்தேகம் வருது, ஆசிவகர்னு சொல்லிட்டு இந்த பட்டப்பேரை வச்சு தான் வரணுமா? இதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? அமெத்திஸ்ட்ன்ற வார்த்தைக்கான எட்டிமாலஜி பாருங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெத்திஸ்ட்னா இன்டாக்சிகேஷன் நாட் ட்ரங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது குடிகாரம் இல்லைன்றாங்க. குடிக்காதவர்னு யாராச்சும் பேர் வச்சுப்பாங்களா? குடிக்காதவர் சுசித்ரா அப்படின்னு யாருன்னா வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. இதனுடைய சொல் மூலம் பாருங்கள், மெது மெத்தீஸ்லேருந்து தான் வந்திருக்கு. மெது மெத்தீஸ்க்கு ஒயின்னு பொருளாம். சரி, இந்த கல்லுக்கு ஏன் ஒயின் கூட கனெக்ட் பண்ணுறாங்க? ஒயின் தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? கிரேப்ஸ். கிரேப்ஸ் என்ன கலரில் இருக்குது? ஊதா. அப்போ என்னது? சாராயத்தோடைய கலர்லேயே இந்த கல் இருக்கிறதுனால இந்த கல்லுக்கு இந்த பேர் வந்திருக்கு. அப்படின்னா அமெத்திஸ்டுக்கான சரியான சொல்லாய்வு அல்மது, அல்மெது, அல்மெதி, அமெதி, அமெதிஸ்ட். அப்போ இதுலேருந்து கன்ஃபார்மாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கல்லுக்கான பெயர் சாராயத்திலேருந்து தான் வந்திருக்கு. இந்த கல்லுக்கான கடவுளை பாருங்கள், எகிப்தியன் காட் டயோனிசிஸ். இந்த காடுமே சாராயத்துக்கான கடவுள் தான், காடஸ் டயனானு சொல்லுவாங்க. இது துர்க்கையை குறித்த பேர் தான். அப்போ இதுலேருந்துலாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கல்லில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, இவ்வளோ கேவலமான வரலாறு இருக்குது. இது எதுக்கு இவங்க பட்ட பேராக வச்சுட்டு வரணும்? அதுவும் ஆசிவக அம்பாசிடர்னு சொல்லிக்கிட்டு சம்பந்தமே இல்லாத அமெத்திஸ்ட்ன்ற பேரை ஏன் வச்சுட்டு வரணும்? மீண்டும் கேட்குறோம், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? உலக அரசியல் ஃப்ரீமேசன் பற்றிலாம் பேசுகிற உங்களுக்கு 32ஆம் டிகிரி ஃப்ரீமேசன்கள் இந்த அமெத்திஸ்ட்களை பயன்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? அடுத்து இவங்க வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்னதுன்னா, யாழீஸ்வர், யாழீஸ்வர் சிங், யாழீஸ்வர் பிராமணர், யாழீஸ்வர் யூதர், அவர் தான் சங்கத்தையே கட்டுப்படுத்துகிறாருன்றாங்க. இதெல்லாம் யார் இவங்ககிட்ட சொன்னா? அவர் 5ஆம் தமிழர் சங்கத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு வாலண்டியராக விழியங்கள் வெளியிடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவார். நம்மளுடைய கருத்தியல் கொள்கையில் தான் இருக்கான்றது செக் பண்ணுவார். இந்த பணியையுமே ஐயா தான் இவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐயாவுக்கு பல ஆண்டுகளாக இவரை தெரியும். இது எல்லாமே ஐயா தெள்ளந்தெளிவாக அவருடைய இன்டர்வியூவில் சொல்லிட்டார். யாழியானனுடைய அப்பா பேர் சுகுமார் சிங். இவர் பறையர்குடியை சார்ந்தவர். அந்த காலத்திலலாம் சிங்குலாம் நார்மலாக வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம பட்டய படிப்பில் இருக்கிறவர் அருள் சிங்குன்னு ஒரு நாடார்குடியை சார்ந்தவர் இருக்கார். அதுக்காக அவர் நீ சிங்கு, நீங்கள் பஞ்சாபுக்கு போயிருங்கன்னு சொல்ல முடியுமா? யாழியானனுடைய தாத்தா பேர் துரை கண்ணன், அவருடைய கொள்ளு தாத்தா பேர் செல்லப்பா. இது எல்லாமே முனைவர் திரு பாண்டியன்னையா தெள்ளந்தெளிவாக சொல்லியிருக்கார். யாழீஸ்வரன் எனக்கு பல வருஷமாக தெரியும். அவர் பறையர்குடியை சேர்ந்தவர். அதாவது யாழீஸ்வரனுடைய அப்பா பேர் சுகுமார் சிங், அவருடைய அப்பா பேர் துரைக்கண்ணு தான். துரைக்கண்ணு சிங் கிடையாது. அவருடைய அப்பா பேர் செல்லப்பா சிங் கிடையாது, செல்லப்பா தான். இந்த சிங்குன்றது இவருடைய அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது. சில பேர் இந்த பகத்சிங்கு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பேர் வைக்கிறது இயல்பு தான். இப்போ நம்ம பட்டய படிப்புலேயே படிக்கிற ஒருத்தர் அருள் சிங்குன்னு பேர் அவருக்கு. அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க எங்கள் அப்பா அப்படியே இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே வச்சுட்டார் இந்த பேர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவர் தமிழர் தான் அப்படின்ட்டு. அதனால் இந்த மாதிரி சில பேர் இந்த ஸ்டாலின்னு வைக்கிறது, இல்லாட்டி போனால் ஆப்ரஹாம் லிங்கன்னு வைக்கிறது, இது மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி சிங்கன்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான ஒழிய இவர் வேற்று சமூகம் கிடையாது, தமிழ் சமூகம், பறையர்குடியை சேர்ந்தவர் தான். அவர் சங்கத்தில் என்ன இருக்காருன்னா, அவர் நிர்வாகியாக அவர் இல்லை, லேமேன் அப்படின்ற மாதிரி அவர் கேள்விகள் கேட்டு, தம்பிக்கிட்ட கேள்விகள் கேட்டு, அவங்க எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் அதை விவாதம் செய்து அதை ஒழுங்குபடுத்துவாங்க. அவங்க 3 பேருமே என்னை கான்காலில் போடுவாங்க. அப்போ அவங்கள்கிட்ட இருக்கிற சந்தேகங்களை என்கிட்ட கேட்பாங்க. என்னுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக யாழீஸ்வரன் ஐயா இவங்களோட டீமில் நான் சேர்த்து விட்டுருந்தேன். நான் குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்கள பற்றி எனக்கு தெரியும். அவர் குலதெய்வம் கோயிலுக்கும் நாங்கள் போயிருக்கோம். இதெல்லாம் தான் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ அப்போ கலா ஆய்வு முதல் கொண்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் அவர் ஆமாம், அவரை பற்றி அவர் தமிழர் தான். அதனால் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நீங்கள் யாழீஸ்வரை தவறாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நீங்கள் நம்பலாம். இதை மக்கள் எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பக்கம் அமெத்திஸ்ட் அக்கா, இந்த பக்கம் முனைவர் திரு பாண்டியனையா, இங்கே நடுவில் யாழீஸ்வரை வச்சுப்போம்.
இப்போ பாண்டியனையாவுக்கு யாழீஸ்வரை பல ஆண்டுகளாக தெரியும். அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்காரு, அவருடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரு, யாழி அண்ணனுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் முனைவர் திரு பாண்டியனையா இந்த பிண்டாரிகளையே டீகோட் பண்ணுறவர். கூட இருக்கிறவர் சிங்கா யூத பிராமணனானு டீகோட் பண்ணியிருக்க மாட்டாரா? இந்த யூத பிராமணர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆள் தான் இந்த கன்னட குயவன் பாரிசால். இவனை எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்ச பாண்டியனையாவுக்கு யாழீஸ்வர் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? சரி, இப்போ இந்த பக்கம் வருவோம். அமைதீஷ் அக்கா. இவங்க யாழீஸ்வரை நேரில் பார்த்ததில்லை, பேசினது கூட இல்லை. அவருடைய சொந்த ஊர் என்னன்னு தெரியாது, அவருடைய குடும்பத்தை பார்த்ததில்லை, கலா ஆய்வும் பண்ணதில்லை. இப்போ இவங்க 2 பேரும் இவரை பற்றி சொல்கிறாங்கன்னா மக்கள் நீங்கள் யாரை நம்புவீங்க? யாழீஸ்வரை பல ஆண்டுகளாக தெரிஞ்சவர் தமிழர்களை நல்வழிப்படுத்திட்டு இருக்க பாண்டியனையா சொல்கிறத நம்புவீங்களா? இல்லை யாழீஸ்வர் யாருன்னே தெரியாத, முன்ன பின்ன பார்க்காத, பல பிழையான ஆய்வுகளை செஞ்சு வச்சுருக்க அமைதீஷ் அக்கா சொல்கிறத நம்பணுமா? இது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக பாண்டியனையா சொல்கிறத எல்லாரும் நம்ப போகிறோம். ஏன்னா அவர் சொல்கிறதுல நம்பகத்தன்மை இருக்குது. சரி, அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பவே கூடாதா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் இல்லை. இவங்க காட்டக்கூடிய ஆதாரத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். இவங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்க? யாழீஸ்வருடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க. அதில் இவருடைய அப்பா பேர் சுகுமார் சிங்குன்னு இருக்குது. ஆனால் நம்ம தெளிவாக காமிச்சிட்டோம். யாழீஸ்வர் அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, கொள்ளு தாத்தா பேர் என்ன, அந்த சர்டிஃபிகேட்ஸையும் காமிச்சு ஐயா தெளிவுபடுத்திட்டார். இப்போ இவங்க இந்த ஆதாரத்தை தவிர வேறு என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஸோ கடைசியாக எல்லோரும் ஐயா சொன்னதை தான் நம்பியிருப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். யாழீஸ்வருடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் இவங்கக்கிட்ட எப்படி போச்சு? இவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னா சங்கத்தையே கலைக்க நினைத்த காயத்ரி என்ற பெண் தான் இவங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. அது இவங்களே அவங்களுடைய விழயத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, சங்கத்தை கலைக்க நினைச்ச பெண்ணு கூட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? உங்களுக்கு யாழீஸ்வரி பற்றி சந்தேகம்னா நீங்கள் ஐயா கிட்ட நேரடியாக கேட்டிருக்கலாம். ஐயா தெளிவுபடுத்தியிருப்பார். ஆனால் நீங்கள் அப்படி எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. இன்ஃபேக்ட் அமைதீஷ் அக்கா நேர்மையாக உண்மையாக ஆய்வு செஞ்சு பார்த்துருந்தாலும் யாழி அண்ணன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? இவங்க ஆய்வே செய்யலை. சங்கத்துக்கே துரோகம் செய்து ஐயா மீது அபாண்ட குற்றச்சாட்டு வச்ச பெண் தான் காயத்ரி. அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க கொடுத்த ஒரு பொய்யான ஆதாரத்தை காமிச்சு மக்களை நம்ப வைக்கிறீங்க. இப்போ தான் நமக்கு சந்தேகம் எழுது. அப்போ நீ செஞ்ச தப்பு தெரிஞ்சு செஞ்சதா தெரியாமல் செஞ்சதா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 கிளிப்ஸ் போதும். 2 கிளிப்ஸை வச்சு இவங்க யாருன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சோம். முதல் கிளிப்பை பாருங்களேன். முருகனுடைய சிலைக்கு அவங்க தீபாராதனை காட்டுற அந்த காட்சியும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க முருகனுடைய சிலையை புறக்கணிச்சுட்டு சாய்பாபாக்கு தான் ஆரத்தி எடுக்கிற மாதிரி அந்த காட்சியில இருக்கு. இந்த காட்சி இருக்கிற காணொளி பாரிசாலன் பரசுராமனே கூடுதல் ஆதாரங்கள். அந்த விழியத்தில் இருக்கிற இந்த காட்சியை எல்லாரும் பாருங்க. முருகன் சிலைக்கு பதிலாக அவங்க சாய்பாபா சிலைக்கு தான் ஆரத்தி எடுக்கிற மாதிரி தெளிவா இருக்கும். முருகன் சிலை எங்க இருக்கு, சாய்பாபா சிலை எங்க இருக்கு, அவங்க தீபாராதனை எங்க காட்டுறாங்க பாருங்க. அந்த முருகன் சிலைக்குள்ள பரசுராமனும் இருக்கான்னு சுட்டி காட்டுறதுக்காகவா? இப்போ ஒரிஜினல் வீடியோவை போட்டு காட்டுறோம். அதில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆய்வறிஞர் திரு பாண்டியனையா யூடியூப்ல இந்த விழயத்துடைய பிண்டு கமெண்ட்லேயே தெளிவாக சொல்லிட்டார். இந்த சிலை நம்ம சங்க ஆஃபீஸ்லலாம் இல்லை, இது பட்டறையில் போய் அவசரமாக சிலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு எடுத்திருக்காங்க. இது தெளிவாக விளக்கமாக அந்த பிண்டு கமெண்ட்லேயே இருக்கும். நமக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க அந்த பிண்டு கமெண்ட்டை கூடிய படித்து பார்க்கல. சரி, படித்து பார்க்கல. இவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த பகுதியை அப்படியே தானே போட்டு காமிக்கணும். ஆனால் இவங்க எப்படி போட்டு காமிக்கிறாங்க? இந்த காட்சியை எல்லாரும் பாருங்க. முருகன் சிலைக்கு பதிலாக அவங்க சாய்பாபா சிலைக்கு தான் ஆரத்தி எடுக்கிற மாதிரி தெளிவா இருக்கும். இந்த ரியலான ஃபுட்டேஜை இவங்க ஏன் போடலை? போட்டிருந்தா மக்களுக்கே தெளிவாக இருக்கும். மக்கள் குழம்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே மக்களை குழப்பணும்னா இந்த ரியல் ஃபுட்டேஜை போடக்கூடாது. இப்படி தான் திரிச்சு எடிட் பண்ணி போடணும். அப்போ இவங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த முருகனுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. அதிர்ச்சி இதோட முடியல. ஏன்னா இந்த முருகன் சிலையை வச்சு தான் அவங்க முருக விழாவே எடுத்தாங்க. அந்த முருக விழாவில் முருகன் சிலைக்கு வேலை வைக்கல. அந்த சிலையில் முகத்துக்கான அளவும் சிலையோட உயரமும் பொருந்தவே இல்லை. அதாவது முகம் பெருசா இருக்கு, உயரம் சிறுசா இருக்கு. அதாவது குள்ளமான ஒரு நபரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு அந்த சிலை. சங்கத்தோடைய முருகன் சிலை யாழீஸ்வர் சிங்கோடைய முகத்தோட அம்சம் கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சி.
ஆமால, யாழீஸ்வர் மாதிரியே இருக்கே. அப்போ இவங்க சொல்கிறது உண்மைதானோ? கையில் வேற வேல் இல்லையே. அப்போ இது முருகர் தானா? உங்களுக்கே சந்தேகம் வருதுல்ல? இங்கே கொஞ்சம் பாருங்களேன். நம்ம முருகன் சிலை மாதிரியே எத்தனை சிலை இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம உருவாக்கிய முருகன் சிலை ராஜ அலங்காரத்தில் இருக்க முருகன் சிலை. உலகம் முழுக்க பல இடங்களில் இந்த சிலை தான் இருக்கும். இது ஒரு காமனான மாடல். அப்போ உலகம் முழுக்க இருக்கிற அந்த முருகனுடைய மாடல் யாழியண்ணனை பார்த்து உருவாக்கப்பட்டதா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான கருத்து பார்த்தீங்களா? கையில் வேல் இல்லையா? இவங்க முதல்ல கோயிலுக்கு போவாங்களா? ராஜ அலங்காரத்தில் இருக்க முருகன்னா இவங்களுக்கு யாருன்னு தெரியுமா? முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கும்போது கையில் வேலுக்கு பதிலாக தண்டம் தான் வச்சிருப்பாருன்றது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரிங்க, இப்போ இவங்க சொன்னதில் உள்ள நச்சு கருத்தை மட்டும் பாருங்களேன். ஒரு ஆங்கிளில் பார்த்தா முருகன் சிலையை கழுவேற்ற மாதிரி காட்சியளிக்குது அந்த வேல். இதெல்லாம் தெரியாமல் செஞ்சீங்களா இல்லை திட்டமிட்டேவா? முன்னாடி என்ன சொன்னாங்க? யாழீஸ்வரியுடைய உருவம் தான் அந்த முருகன் சிலைன்னாங்க. அப்படி தானே சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? முருகனை கழுவேற்றுற மாதிரி வேணுன்னே வச்சுருக்காங்கன்றாங்க. இவங்க சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த முருகன் சிலை யாழி என்ன உருவன்றாங்க, இந்த பக்கம் இந்த முருகன் சிலையை கழுவேற்றுறாங்கன்றாங்க. யாழீஸ்வர் உருவம் கொண்ட சிலையை யாழீஸ்வரியை கழுவேற்றுற மாதிரி வைப்பாரா? கொஞ்ச நாச்சும் லாஜிக் இருக்கா? மக்களை குழப்புவதற்காகவே மக்களுக்கு கோவம் வரணும். அவங்க சொல்லும்போது மக்களுக்கு யாழீஸ்வர் மேலேயும் 5ஆம் தமிழர் சங்கத்து மேலேயும் கோவமும் வெறுப்பும் வரணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்த சிலை யாழீஸ்வருது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் முருகனை கழுவேற்றுறாங்கன்னு சொல்லி மக்களை நம்ம சங்கத்துக்கு எதிராக கோவப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆங்கிளில் பார்த்தா முருகன் சிலையை கழுவேற்ற மாதிரி காட்சியளிக்குது அந்த வேல். இதெல்லாம் தெரியாமல் செஞ்சீங்களா இல்லை திட்டமிட்டேவா? ஒரு ஆங்கிளில் பார்த்தா முருகன் சிலையை கழுவேற்ற மாதிரி காட்சியளிக்குது அந்த வேல். ஒரு ஆங்கிளில் பார்த்தா முருகன் சிலையை கழுவேற்ற மாதிரி காட்சியளிக்குது அந்த வேல். ஒரு ஆங்கிளில் பார்த்தா முருகன் சிலையை கழுவேற்ற மாதிரி காட்சியளிக்குது அந்த வேல். முருகனை கழுவேற்றுறாராம். அதாவது ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது முருகனை கழுவேற்றுற மாதிரி இருக்கான். ஏங்க, ஏதாச்சும் ஒரு தமிழன் இது போன்று சிந்திக்க முடியுமா? நம் தமிழ் கடவுள் முருகனை கழுவேற்றுற மாதிரி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா? முருகனை ஒரு ஆங்கிளில் பார்த்தா கழுவேற்றுற மாதிரி இருக்கான். இவங்களுடைய முகத்தை எந்த ஆங்கிளில் வேணால் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி நம்ம சொன்னோன்னா சரியா? 5ஆம் தமிழர் சங்கம் இப்படிலாம் பேச போகிறதில்ல. நம்ம நாகரிகமாக தான் கருத்து வைக்க போகிறோம். இவங்க இது போன்று முருகனை கொச்சைப்படுத்துகிறாங்கல்ல, இதிலிருந்து தாங்க நமக்கு சந்தேகமே எழுது. நீங்கள் தமிழரா? ஒரு தமிழன் முருகனை கழுவேற்றுவது போல் கற்பனை செய்து பார்ப்பானா? நம்ம முன்பே சொல்லியிருக்கோம், ஒருத்தருடைய கொள்கைகளும் செயல்பாடுகளையும் பாருங்கள். அதை வச்சு அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க தமிழ் இனமா வேற்று இனமானு அவங்களுடைய கொள்கைகளும் செயல்பாடுகளையும் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யாழீஸ்வர் எடுத்துப்போம். அவர் வீடியோ ஃபைனலைஸ் பண்ணுறாரு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? வீடியோக்கள் எவ்வளோ தரமாக வந்துட்டுருக்கு. இவருடைய செயல்பாடே போதும் இவர் தமிழர்ன்றதுக்கு. ஆனால் இங்கே அமைத்தீஸ் அக்கா இவங்களுடைய செயல்பாடு சரியில்லைங்க. பெரிய தவறுகள் செய்கிறாங்க, தெரிந்தே செய்கிறாங்க. அப்போ இவங்க யாருன்னு நம்ம தேடி தான் ஆகணும். இவ்வளோ நாளாக இவங்களை நம்ம வந்தேறினோம், இவங்க பிற இனத்தவரனோ நம்ம எங்கேயுமே சொல்லலை. 5ஆம் தமிழர் சங்கம் இது போன்று சும்மா அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்க மாட்டோம். அவங்களுடைய கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை மாற்றம் வந்தால்தான் நமக்கு சந்தேகம் எழும். இப்போ இவங்க மேலே நமக்கு சந்தேகம் எழுது. இவங்க தமிழரா இல்லையா? இவங்களுக்கு வேலை கேட்டு ஐயாவுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. இதுதான் அந்த மெயில். அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடி அடையாளத்தை சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்களேன், ஐ ஆம் ஃப்ரம் தமிழ் பேரி செட்டியார் கேஸ்ட். இப்போ நம்ம யாராச்சும் தமிழ் பறையர்னு சொல்லியிருக்கோமா? தமிழ் தேவர்னு சொல்லியிருக்கோமா? இல்லை தமிழ் நாடார் அப்படின்னு நான் சொல்லுவோம். இவங்க ஏன் தமிழ் பேரி செட்டியார்னு சொல்கிறாங்க? அப்போ நிச்சயமாக பேரி செட்டியார்களில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள். 5ஆம் தமிழர் சங்கத்தில் சாதிகளை பற்றின ஆய்வு போயிட்டுருக்கு. இந்த சாதிகளை பற்றின ஆய்வுக்கு நம்ம ஒரு புக்கை பேஸாக வச்சுருக்கோம். அது என்ன புக்குனா, கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. சாதிகளை பற்றி ஆய்வு செய்கிறவங்க மெயினாக இந்த புக்கை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த புத்தகத்தை இந்த பிரிட்டிஷ்காரர் உருவாக்கியதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ் குடிகளை கண்டுபிடித்து தமிழர்களை தனிமைப்படுத்தி ஒடுக்குவதற்காக தான். தமிழர்கள் யார், வேற்றினத்தவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே சாதிகளை ஆய்வு செஞ்சு அவங்களுக்காக இந்த புத்தகத்தை எழுதிக்கிட்டாங்க.
இந்த புத்தகத்தில் பேரி செட்டியார்களை பற்றி என்ன போட்டிருக்கு பாருங்களேன். அவங்களுடைய ஆரிஜின். The Kanyaga Purana states that a certain king wanted to marry a beautiful maiden of the Komuti caste. The Komuti செட்டியார்ன்றது தெலுங்கு செட்டிகள். When the Komuti declined to agree to the match, the king began to persecute them. And those Komutis who left the country out of fear were called Beri or Bediri செட்டியார். இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தெலுங்கு கோமுட்டி செட்டிகள் இருக்காங்கல்ல, ஒரு மன்னரால் இவர்களில் ஒரு குழு விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விரட்டி அடிக்கப்பட்ட குழு பேர் தான் பேரி செட்டியார்கள். இந்த பேரி செட்டியார்கள் தெலுங்கு கோமுட்டி செட்டிகளின் ஒரு சப்டிவிஷனும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த புத்தகத்தில் சொன்னதுபடி பார்த்தோன்னா தெலுங்கு கோமுட்டி செட்டிகள்லேருந்து பிரிந்து வந்த ஒரு இனக்குழு தான் பேரி செட்டியார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை உடனே நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதுனதும் ஒரு வெள்ளைக்காரன் தான். ஒரு பிராமணனுடைய உதவியோட ஒரு வெள்ளைக்காரன் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதனால் இந்த புத்தகத்தில் தவறுகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கல ஒரு மன்னனால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள்னு, இதே தான் அமேதிஸ் சக்காவும் அவங்களுடைய விழியத்தில் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். என்னுடைய முன்னோர்கள் கீரனூர் என்ற சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆனவங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா, திப்பு சுல்தான் படையெடுத்து வந்தபோது அவன் எல்லாரையும் விரட்டிட்டு வந்தான். அதனால் எங்கள் முன்னோர்கள் வந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய முன்னோர்கள் கீரனூர் என்ற கிராமத்திலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. திப்பு சுல்தான் காலத்தில் அவனுடைய படைகள் விரட்டினதுனால வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகத்தை பாருங்கள். இது வந்து கோ சுப்பிரமணிய செட்டியார் எழுதின 1000 வைசியர் பற்றின புத்தகம். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கவனிங்களேன். வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு முன்பிருந்தே பேரி செட்டியார் என்னும் 1000 வைசியர் இனம் போற்றி புகழத்தக்கதாக இருந்தது. வெள்ளையருக்கு உறுதுணையாக இருந்து பலர் உயர் பதவி வகித்தனர். அதாவது பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. பல பேரி செட்டியார்களுமே உயர் பதவியில் இருந்திருக்காங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, இவங்களும் பிரிட்டிஷாருமே ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் ஒன்று படிக்கிறோம் பாருங்கள். த டிக்ளைன் ஆஃப் த பேரி செட்டியார்ஸ் ஜார்ஜ் டவுன். இந்த புத்தகம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ப்ரெஸ்ஸில் இன்னுமே புக்காக இருக்குது. இந்த புத்தகத்தில் பேரி செட்டியார்களின் வீழ்ச்சி பற்றி போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன போட்டிருக்காங்கன்னா, பேரி செட்டியார்கள் வெள்ளையர்கள் கூட ரொம்பவே இணக்கமாக இருந்திருக்காங்க. அதனுடைய விளைவில் என்ன நடந்திருக்குன்னா, பேரி செட்டியார் ஃபேமிலிஸில் வெள்ளையர்களின் கலப்பு நடந்திருக்கு. பிரிட்டிஷார் கூட கலப்பு திருமணம் செஞ்சுருக்காங்க. அதனால் பேரி செட்டியார் ஃபேமிலிஸில் வெள்ளையர்களுடைய பிளட் லைனும் கலந்துருக்குன்றாங்க. அமேதிஸ் அக்கா, நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, வாழ்த்துக்கள் அக்கா. இதில் இன்னும் ஒரு முக்கியமாக போட்டிருக்கு பாருங்கள். இந்த பேரி செட்டியார்கள் தங்களுடைய குரூப்ஸ் சப்டிவிஷன்ஸை வந்து கும்புன்னு சொல்லுவாங்களாம். கும்பு அப்படின்னா என்னது? கும்பல். அதுலேருந்து தான் கும்புன்ற பேர் மருவி வந்திருக்கு. கும்பல்னா நம்ம கும்பலாக மறித்த இடம் குமரி கண்டம் அப்படின்லாம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா சொல்லியிருப்பார். இந்த கும்பல்ன்ற சொல் தமிழ் சொல் தான். முருகன் காலத்திலே இந்த சொல் உருவாயிருச்சு. ஆனால் இந்த கும்புன்ற சொல் இது இந்த கும்பலுடைய திரிந்த சொல். வடுகர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க சொல் தான் கும்பு. இந்த சென்னை வாழ் பேரி செட்டியார்களும் இந்த கும்புன்ற சொல்லை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம எதையுமே இட்டுக்கட்டிலாம் பேசலை, ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்தணும்லாம் பேசலை. இருக்கிற ஆதாரங்களை தான் நம்ம முன்வைக்கிறோம். அப்போ இதுலேருந்துலாம் நமக்கு என்ன தெரிய வருது? அமேதிஸ் அக்கா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பேரி செட்டியார் தான். அந்த கோமுட்டி செட்டி தான் தெலுங்கு செட்டியார்களை ஒழிய பேரி செட்டியார்கள் தமிழ் செட்டியார்கள், பேரி செட்டியார்கள் தமிழ் செட்டியார்கள், பேரி செட்டியார்கள் தமிழ் செட்டியார்கள், பேரி செட்டியார்கள் தமிழ் செட்டியார்கள்ன்றாங்க. அவங்களுக்கு தெலுங்கு மேட்ரிமோனியில் என்ன வேலை? பேரி செட்டியார்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த ஆதாரம். நிச்சயமாக இவங்க தமிழரே கிடையாதுங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பேரி செட்டியார் தான் இவங்க. இவங்களுடைய பரம்பரையை சரியான நார்சிஸ்டிக் பரம்பரைங்க. என்னாக்கா திட்டுறோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் திட்டலை, நீங்கள் அனுப்பிச்ச மெயிலே சொல்லியிருக்கீங்க. கீழே ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மை லைனேஜஸ் ஆர் நார்சிஸ் அண்ட் ஹைலி டிஸ்ஃபங்க்ஷனல். இவங்களுடைய பரம்பரை செயலற்ற நார்சிஸ்டிக் பரம்பரைன்னு சொல்லியிருக்காங்க. நார்சிஸ்ட்ன்றது என்னதுன்னா, அது ஒரு மென்டல் டிசார்டரை குறிக்கும். அதாவது ஆளுமை கோளாறு. மக்கள் அவங்களுடைய சொந்த முக்கியத்துவத்தை பற்றி நியாயமற்ற முறையில் அதிக உணர்வோடு இருப்பாங்க. இது கொடூரமான கீழ்த்தனமான மனநல பாதிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று. இவங்க அப்படிப்பட்ட பரம்பரையிலேருந்து வந்தன்றதை இவங்களே சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ தான் நமக்கு புரியுது
என்னதுன்னா இந்த யாழீஸ்வரன் இருக்கார்ல, அவர் மேலே இவங்களுக்கு ஏன் அதிகப்படியான வன்மம் இருக்கு? அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா. That's it. யாலீஸ்வர் சிங். யாலீஸ்வர் சிங். இங்கே பாருங்களேன், ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ கேவலமாக இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. யாலீஸ்வர் சிங். ஆதி திராவிடராக இருந்துக்கிட்டு அவர் வந்து வீல்ஸ் இந்தியாவில் வேலை செய்கிறாரம்மா. இதெல்லாம் நாங்கள் நம்பணும். ஆதி திராவிடராக இருந்துக்கிட்டு அவர் வந்து வீல்ஸ் இந்தியாவில் வேலை செய்கிறாரம்மா. இதெல்லாம் நாங்கள் நம்பணும். காயத்ரி சொன்ன இன்னொரு விஷயம், இந்த யாழீசன் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். காயத்ரி பின்தொடர்ந்து அவங்க வீட்டுக்கே இந்த யாழீசன் ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. அதாவது காயத்ரி என்ற பெண்ணை இந்த யாழீசன் ஹனி ட்ராப் பண்ண பார்த்துருக்காரு. பொம்பளைங்க தான் ஹனி ட்ராப்பாக செயல்படணும்னு அவசியம் இல்லை, ஆம்பளைங்களும் ஹனி ட்ராப்பாக செயல்படுறாங்க. அதுக்கு இது ஒரு உதாரணம். காயத்ரி என்ற அந்த பெண்ணுக்கு யாழீசன் தொல்லை கொடுத்துருக்காரு. பொட்டானிக்கல் என்ற பேரு எங்கிருந்து வருது? பொட்டையான் அப்படின்னா ராமன் ஒரு அலி. அவர் சங்கத்தில் வாலண்டியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு, விழியங்களை ஃபைனலைஸ் பண்ணுறாரு, அவ்வளவுதான். ஆனால் அப்படிப்பட்டவரை மிகவும் கொச்சையாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தர் மேலே ஏன் இவ்வளோ பெரிய வன்மம்? யாழி அண்ணனுக்கு தமிழே தெரியாதுன்னு அமைத்தீஷ் அக்கா சொல்கிறாங்க. கொஞ்ச நாச்சும் சிந்திச்சு பாருங்க. வீடியோ ஃபைனலைஸ் பண்ணுறாரு, விழியங்களெல்லாம் செக் பண்ணுற வேலை பார்க்குறாரு. தமிழ் மொழி தெரியாமல் நம்ம விழியங்கள்லாம் எப்படி செக் பண்ணுவார்? தமிழே தெரியாமல் ஐயா கூட எப்படி பேசுவார்? இல்லை ஐயா பேசுகிறத எப்படி புரிஞ்சுப்பார்? இவருடைய தாத்தா பேர் துரைக்கண்ணு, கொள்ளு தாத்தா பேர் செல்லப்பா. இதெல்லாம் என்ன பஞ்சாபி பேரா? தமிழ் பேர் தானே. என்னெல்லாம் சொன்னால் மக்களுக்கு இவர் மேலே கோவம் வருமோ அது எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. பொட்டானிக்கல் யாழீஸ்வர்னு சொல்கிறாங்க, அதாவது பொட்டை ஆண். இந்த மாதிரி கீழ்த்தனமான வார்த்தைகளை இவங்க எப்படி பேசுகிறாங்க? ஒரு பெண்ணாக இருந்துட்டா ஒரு ஆண் மேலே என்ன வேணால் பழி போடலாமா? இவங்க யாழீஸ்வரை சொன்ன இதே வார்த்தைகளை திருப்பி இவங்களுக்கு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம சொல்ல போகிறது இல்லை. 5ஆம் தமிழர் சங்கத்துக்குன்னு ஒரு தரம் இருக்குது. இவங்கள மாதிரி தரம் தாழ்ந்து பேச மாட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், முன்ன பின்ன தெரியாதவர் மேலே இவ்வளோ பெரிய வன்மம் ஏன் இருக்குது? இதற்கான முக்கியமான காரணம் அவருடைய குடி. யாழீஸ்வர் அண்ணன் தமிழ் குடியான பறையர் குடியை சார்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக இந்த தெலுங்கு வந்தேரி பேரி செட்டியார் அவர் மேலே அபாண்ட குற்றச்சாட்டு வச்சு அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆதி திராவிடராக இருந்துக்கிட்டு அவர் வந்து வீல்ஸ் இந்தியாவில் வேலை செய்கிறாரம்மா. இதெல்லாம் நாங்கள் நம்பணும். எவ்வளோ இலக்காரமாக சொல்கிறாங்க பாருங்களேன். ஏன் டிவிஎஸ் கம்பெனியில் பறையர்கள் வேலை பார்க்கக்கூடாதா? பறையர்களுக்கு வேலை பார்க்குற தகுதி இல்லையா? எவ்வளவு சாதிய வன்மத்தோட திமிராக பேசியிருக்காங்க பாருங்களேன். ஆதி திராவிடராக இருந்துக்கிட்டு அவர் வந்து வீல்ஸ் இந்தியாவில் வேலை செய்கிறாரம்மா. இதெல்லாம் நாங்கள் நம்பணும். இது இந்த தெலுங்கர்களுக்கே உரித்தான வன்மம். ஒரு தமிழ் குடினா நீங்கள் என்ன வேணால் பேசிடுவீங்களா? இந்த நேரத்தில் 5ஆம் தமிழர் சங்கம் பகிரங்கமாக அறிவிக்கிறோம், யாழீஸ்வர் அண்ணன் இவங்க மேலே மான நஷ்டஈடு வழக்கு போடணும். இது 5ஆம் தமிழர் சங்கத்துடைய வேண்டுகோள். யாழீஸ்வர் போலி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுருக்காருன்றாங்க, பொம்பளை பின்னாடி போகிறாருன்றாங்க, ஆம்பளை ஹனி ட்ராப்புன்றாங்க. அதனால் கூடிய விரைவில் யாழீஸ்வர் அண்ணன் தனிப்பட்ட முறையில் இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணும். அமைத்தீஷ் அக்கா நேரடியாக யாழீஸ்வர்னு சொன்னாலும் மறைமுகமாக முனைவர் திரு பாண்டியனையாவை தான் அசிங்கப்படுத்துகிறாங்க. யாழீஸ்வர் அண்ணன் அவருடைய பணியை அவர் செய்கிறார், அதுவும் காசே வாங்காமல் ஒரு வாலண்டியராக அவரால் என்ன முடியுமோ அதை செய்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவரை போன்று பல முக்கிய பணியாளர்கள் 5ஆம் தமிழர் சங்கத்தில் ராவும் பகலுமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாழீஸ்வர் தான் ஏதோ ராஜகுரு, அவர் தான் 5ஆம் தமிழர் சங்கத்தையே கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ பாண்டியன் ஐயா யார்? இது இன்டைரக்டாக பாண்டியன் ஐயாவை அசிங்கப்படுத்துறது தானே. அதே மாதிரி முருகனை கழுவேற்றுறாங்கன்னு சொல்கிறது, சாய்பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் யாரை சொல்கிறாங்க? மறைமுகமாக பாண்டியன் ஐயாவை தான் கொச்சைப்படுத்துகிறாங்க. இவங்க சாதாரண ஆளே கிடையாதுங்க. இந்த வடுக வந்தேரியோடைய முகத்திரையை இப்போ கிழிக்க போகிறோம் பாருங்களேன். பாண்டியன் ஐயாவுடைய ஆதரவாளர்களை தீவிரவாதின்னு முத்திர குத்துற பிளானையும் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 நான் தான் இருக்கேன் போல். ஆனால் நான் சொன்ன இந்த தகவல்களை எல்லாம் பாண்டியன் ஐயா அவர்கள் பொருட்படுத்தாமல் என்னை உதாசீனப்படுத்திட்டாரு. நான் அவர்கிட்ட இந்தியன் 2 படத்தில் இந்தியன் தாத்தாவை கிருஷ்ணராகவும்
சித்ரா அரவிந்தன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாண்டவர்களாகவும் காட்டுறாங்கன்னு தான் சொன்னேன். சித்ரான்ற என்னோட பேரு கிருஷ்ணரை குறிக்கும்னு நான் சொல்லவே இல்லை. இந்தியன் 2 படத்துல சித்ரா அரவிந்தன்ற கேரக்டர் அர்ஜுனனை குறிக்கிற மாதிரி, அதாவது அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பாண்டவர்களை குறிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்தியன் தாத்தாவை கிருஷ்ணரா காட்டியிருக்காங்கன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகாபாரத கிருஷ்ணர் பெண் அல்ல ஆணுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எறும்பீஸ்வரர் கோயில்ல கிருஷ்ணரை ஏன் பெண்பால் வடிவமா காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் பாண்டியனையாக்கு நான் வைக்கும் கேள்வி. இந்த கேள்வி சினிமா டிகோடிங் பற்றியோ இல்ல என்னோட ரிசர்ச் மெத்தடாலஜி பேஸ் பண்ண கேள்வியோ கிடையாது. அவருடைய ஆய்வு சம்பந்தமான கேள்வியை தான் நான் கேட்கிறேன். எறும்பீஸ்வரர் கோயில்ல கிருஷ்ணரை ஏன் பெண்பால் வடிவமா காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இதை தான் கடைசியா நான் அவர்கிட்ட பேசின தொலைபேசி அழைப்புலையும் கேட்டேன். அதாவது என்னதுன்னா, பாண்டியனையாவுக்கிட்ட இவங்க நான் தான் கிருஷ்ணன் சொன்னதா பாண்டியனையா சொல்கிறாரு. அதுக்கு மறுத்து இவங்க விழியம் போடுறாங்க. நான் அப்படிலாம் சொல்லலைன்னு சொல்லி ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணனை ஏன் பெண்ணாக்கியிருக்காங்க, இந்த பிராமணர்கள் கிருஷ்ணனை ஏன் பெண்ணா காமிக்கிறாங்க, அந்த கேள்வியை தான் கேட்டேன்றாங்க. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். இந்த பிராமணர்கள் கிருஷ்ணனை பெண்ணா காட்டியிருக்காங்க. அதே போல் அர்ஜுனனை அலியா காட்டுறாங்க. ஏன் காட்டுறாங்க? அதே போல் இந்திரனை உடம்பு ஃபுல்லாக பெண்ணுறுப்பு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை ஏன் காட்டுறாங்க? வேற ஒன்றும் இல்லை, தமிழ் கடவுளர்களை கொச்சைப்படுத்துறது தான் இப்படி பண்ணுறது. அதனால தான் கிருஷ்ணனையும் பெண்ணாக காட்டுறாங்க. இவங்க கேட்டதுக்கு இதுதான் ஆன்சர். இதெல்லாம் ஐயா அவருடைய நேர்காணலே தெளிவாக சொல்லியிருப்பார். அதை ஒழுங்காக பார்த்துருந்தாலே இந்த கேள்வி எழுந்திருக்காது. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க தன்னைத்தானே கிருஷ்ணன்லாம் சொல்லிக்கலையாம். ஆனால் உண்மை என்னென்னா, ஐயா கிட்ட ஃபோன் காலில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரையும் மரியாதை குறைவாக தான் பேசுனாங்க என்கிட்ட. அவன் இவன் அவனுங்கெல்லாம் வெளியே அனுப்புங்க, நான் தான் சித்ரான்றது உங்களுக்கு கிருஷ்ணன்னு தெரியல ஐயா, நீங்கள் மாதவனை தான் கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பேர் அப்படி இருந்தால் தான் நீங்கள் கிருஷ்ணன் நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப காட்டமாக பேசுகிறாங்க. இவங்க நான் தான் ஏன் கிருஷ்ணன் சொல்கிறத கிருஷ்ணர் கேட்டிருந்தாருன்னா அவரே குபீர்னு சிரிச்சிருப்பார். ஐயா கிட்ட இப்படி சொல்லிட்டு வீடியோவில் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம். இவங்க ஐயா கிட்ட மட்டும் இல்லை, பல பெண்களை மூளை செலவை செஞ்சுருக்காங்க. பெண்களே உங்ககிட்ட உஷாரா இருங்க, இந்த வடுக வந்தேரி பெண்கள் கிட்ட தான் கிருஷ்ணன்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்து நம்ப வச்சிருக்கு. அதுக்கு ஒன்று சிறந்த ஆதாரம் இந்த வாட்ஸ்அப் சேட்டை பாருங்கள். இந்த சேட்டில் சொன்னவங்க பேர் தர்ஷினி. இந்த அம்மாவுமே இந்த கருப்பு ஆடுகள் மற்றும் சுசித்ராவால் பாதிக்கப்பட்டவங்க. ஆரம்பத்தில் இவங்க நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு புரிதல் இருந்து அந்த கூட்டத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த வந்தேரி அமேத்திஸ்ட் போன்றவர்கள் பெண்களை குறி வச்சு மூளை சலவை செய்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். சுசித்ரா பெண்கள் கிட்டலாம் தனிப்பட்ட முறையில் இப்படி பேசுகிறாங்க. இந்த சத்தியுகத்தில் பெண்களுக்கு அதிக சக்தி கிடச்சிருச்சான், சுசித்ராவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கான், ஐயாவோட பெரிய ஆளாமா. இவங்க ஐயாவோட பவர்ஃபுல்லானவங்களா? ஆமாம், இவங்க ஆய்வுங்களை பார்த்தா தான் இவங்க லட்சணம் புரியுது. இவங்களுடைய இந்த மாநாடு படம் டீகோட நல்லா கவனிங்களேன். ஆரியர்களின் பிரதான எதிரிகளே தமிழ்நாட்டில் வாழும் கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களின் வம்சாவழிகள் தான். ஆனால் கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களின் வம்சாவழிகள் ஒரு சில ஜாதிகளில் மட்டும் கிடையாது. கிருஷ்ணரின் வரலாற்றை நன்கு புரிந்தவர்கள்தான் கிருஷ்ணரின் வம்சாவழிகள். அவர்கள் தமிழினத்தின் எந்த சாதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களின் உண்மையான வரலாற்றை ஆழமாக அறிந்தவர்கள் மட்டுமே கிருஷ்ணர் பாண்டவர்களின் வம்சாவழிகளாக நாம் இங்கு கருத வேண்டும். பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு சாதகமாக மறைமுகமாக சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது கிருஷ்ணர் எந்த ஜாதியிலேருந்து வேணால் வருவாராம். அப்படிலாம் வரமாட்டார் அமேத்திஸ்ட் அக்கா. அதுவும் தெலுங்கு பேரி செட்டியார்லேருந்து வரவே மாட்டார். இப்போ மக்கள் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும், சங்கத்தில் மாதவன் மேலே சுசித்ராக்கு ஏன் இவ்வளோ வெறுப்புன்னு. கிருஷ்ணர் பேர் உள்ள ஒருத்தர் சங்கத்தில் சிறப்பாக பணியாற்றும் போது இவங்க தன்னை கிருஷ்ணர்னு சொல்லிட்டு வர முடியாதுல்ல. முதல்ல கிருஷ்ணர் ரோலுக்கு ஏன் இப்படி அலைகிறாங்க? அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கால் தூசிக்கு வருவாங்கள. அதனால் அமேத்திஸ்ட் அக்கா, இனிமேல் நீங்கள் தான் கிருஷ்ணன் எங்கேயும் வெளியே போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான சரியான ரோல் என்னதுன்னா காந்தாரி ரோல் தான். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் அப்படி தான் இருக்குது. 5ஆம் தமிழர் சங்கத்தையே அழிக்க வந்த நீங்கள் காந்தாரி தாங்க, கிருஷ்ணன் இல்லை. அதுவும் பாருங்களேன், மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இனிமே 5ஆம் ஏஜென்ட் யூத சங்கம்னு தான் கூப்பிடணும். அப்போ முதல் யூத சங்கம் என்னது? சிவனா? 2ஆம் யூத சங்கம் முருகனோடதா? 3ஆம் யூத சங்கம் விஷ்ணுவோடது, அப்படித்தானே?
இதே வேலையை தான் இந்த பன்றிசாலனும் செஞ்சான். 5ஆம் பைத்தியகார சங்கம்னு சொல்லுங்கன்னா. அப்போ முதல் பைத்தியகார சங்கம் சிவனோடது, 2ஆம் பைத்தியகார சங்கம் முருகனோடது, அப்படி தானே? இந்த ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. 2 பேருமே ஆரம்பத்தில் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு டைமில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுறாங்க. இப்போ நம்ம கடைசியாக இந்த விழயத்துடைய கன்க்ளூஷனுக்கு வருவோம். அமெதிஸ்ட் அக்கா. ஆரம்பத்தில் நம்ம இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்றதை பார்த்தோம். ஒன்றுமே தெரியாமல் பண்ணாங்கன்னா இவங்க ஆய்வாளரே இல்லை, ரிசர்ச் பண்ண தெரியல, இவங்க புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்கள மன்னிச்சு விடலாம். ஆனால் இதுவே இவங்க தெரிஞ்சே பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் இனத்துக்கே துரோகம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்ததுலேயும் இவங்க ஏற்படுத்திய குழப்பம் தெரிந்தே தான் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம இவங்களுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்கணும். ஒருத்தர் தெரிந்தே தமிழ் இனத்துக்கே எதிராக வேலை பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அவங்க வேற்றினமாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கும் சந்தேகம் எழுந்தது, இவங்க தமிழரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆய்வு செய்து பார்த்ததில் தெள்ளந்தெளிவாக தெரிய வந்துருச்சு, இவங்க ஒரு தெலுங்கு பேரி செட்டியார். இந்த தெலுங்கு வந்தேரி நம்ம சங்கத்தில் உள்ள ஆட்கள் யாழீஸ்வர் தமிழர் இல்லை, மாதவன் தமிழர் இல்லைன்னு சொல்லி மக்களை அவங்களுக்கு எதிராக திருப்ப பார்க்குது. சங்க பணியாளர்கள்லாம் முகம் காட்டி பேசணுமா, யாழீஸ்வர் முகத்தை காட்டணுமா. 5ஆம் தமிழர் சங்கம் அரசியல் காலத்தில் நிற்குது. எப்படி இருந்தாலும் இன்னும் சில காலங்களில் எல்லாருடைய முகமும் வெளியே தெரியதானே போகுது. முனைவர் திரு பாண்டியனையாவே பல ஆண்டுகளாக அவருடைய முகத்தை காட்டாம தானே விழியங்களை வெளியிட்டாரு. அது எப்படி மக்கள்லாம் நம்பணும்? ஒருவருடைய முகம் முக்கியம் இல்லை, அவங்களுடைய கொள்கைகளும் செயல்பாடுகளும் தான் முக்கியம். ரங்கராஜ் பாண்டே, யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த பன்றிசாலன், இவங்க எல்லாமே முகத்தை காமிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. முகத்தை காமிக்கிறதுனால இவங்க நல்லவங்களை ஆயிட மாட்டாங்க. முதல்ல முகத்தை காமிக்கணும்னா அமெதிஸ்ட் அக்காவுடைய தாய் தந்தையுடைய முகத்தை காமிக்கணுங்க. ஏன்னா அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பரம்பரை நார்சிஸ்டிக் பரம்பரைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேரி செட்டியார்களில் இந்த பிரிட்டிஷ் யூத கலப்புலாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பரம்பரை உண்மையிலேயே தெலுங்குறதானா இல்லை யூத கலப்பு இருக்கான்றதையும் நம்ம ஆராயணும். அதனால் அமெதிஸ்ட் அக்கா ஒரு 15 நிமிடம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உறவினர்கள்லாம் வச்சு நீங்கள் யூதர் இல்லை, யூத கலப்பு இல்லை, தெலுங்கு பேரி செட்டியார் தான்னு மக்கள் முன்னிலையில் சொல்லணும். அமெதிஸ்ட் அக்கா யாழீஸ்வரை ஒரு ஜாதி வரியில் திட்டினாங்க. ஏதோ ஒரு தனிப்பட்ட தெலுங்கு ஜாதி வன்மன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு எங்கே மிகப்பெரிய சந்தேகம் எழுந்ததுன்னா இவங்க 5ஆம் தமிழர் சங்கத்தையே 5ஆம் யூத சங்கம், பாண்டியனையா 5ஆம் தமிழர் சங்கம் ஆரம்பிச்சதே தப்பு, அவர் ஆரம்பிச்சிருக்க கூடாது, பட்டய படிப்பு நடத்தவே கூடாது, இப்படின்லாம் எப்போ பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போதான் நமக்கு தெள்ளந்தெளிவாக புரிய வந்தது, இவங்க வெறும் வடுக வந்தேரி கிடையாது, இந்த பிண்டாரிகளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆள் தான். இவங்க வரும்போதே பிண்டாரிகளின் குறியீடான அமெதிஸ்ட்ன்ற பேரோட வராங்க. கூட ஆசிவகர்ன்றதை சேர்த்துக்கிறாங்க. ஐயாக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரியே பேசுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை குழப்ப ஆரம்பிக்கிறாங்க. கேட்டா இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீமேசன் சிம்பிளான இரட்டை கழுகுகளை கொண்டு வந்து இங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்ப எல்லாரும் இந்த லோகோவை டிபியா வைங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வழிபாட்டு நேரத்தை மாற்ற பார்க்குறாங்க. தவறான வழிபாட்டு பாடலை வெளியிடுறாங்க. ஐயா என்னெல்லாம் செய்கிறாரோ அதையும் இவங்க செய்கிறாங்க. ஐயா முகத்தை காமிச்சார்னா இவங்களும் முகத்தை காமிச்சு பேசுகிறாங்க. குப்பை ஆய்வுகளை பண்ணிவிட்டு ஆசிவக ஆய்வாளர்னு சொல்லிக்கிறாங்க. ஐயாவும் தனிமையாக இருக்கார், இவங்களும் தனிமையாக இருக்காங்க. இவங்க இப்போ வரையும் திருமணம் பண்ணிக்காததுக்கான காரணம் இவங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னா 1-2னா பரவாயில்ல, எல்லாமே ஐயாவோட டூப்ளிகேட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுமே இந்த பிண்டாரிகளுடைய பலியாடு தான். இவங்க நம்மளை எதிர்த்து வீடியோ போட்டால் 5ஆம் தமிழர் சங்கம் சும்மா இருக்காதுன்னு அந்த பிண்டாரிகளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இவங்களை வீடியோ போட வச்சு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் சுசித்ராவுமே இந்த பிண்டாரிகளுடைய பலியாடு தான். இதை அமெதிஸ்ட் அக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். இதோடைய ஃப்ராடு தனத்துடைய உச்சக்கட்டத்தை பாருங்களேன். 5ஆம் தமிழர் சங்கத்தில் ஏன் உறுப்பினராக சேரலன்னு கேட்டால் எனக்கு சங்கத்து மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு சங்கத்தில் பயங்கர டவுட் இருக்குது, அதனால தான் நான் 5ஆம் தமிழர் சங்கத்துக்குள்ளே வரலன்றாங்க. அப்போ என்ன எதுக்கு 5ஆம் தமிழர் சங்கத்தில் வேலை கேட்டு வந்தீங்க? சங்கத்து மேலேயே நம்பிக்கை இல்லைன்றீங்க. அப்படி நம்பிக்கை இல்லாத சங்கத்தில் எதுக்கு வேலை கேட்டு வரீங்க? உளவு பார்க்குறதுக்கா? சங்கத்திலேருந்து வெளியே போகிற எல்லா கருப்பாடுகள் கூடயும் இவங்க தொடர்பு வச்சுக்கிறாங்க. முதல்ல இவங்க தமிழ் தேசியவாதியா? மூவி டிகோடிங் பண்ணிகிட்டு இருக்கிறத தவிர தமிழர்களுக்காக என்ன பண்ணாங்க? இப்போ ஐயாவோட டூப்ளிகேட்டாக இருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க ஒரு தனி இயக்கத்தை உருவாக்குவாங்க. 5ஆம் தமிழர் சங்கத்துடைய டூப்ளிகேட்டுங்க. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம திட்டுறது இவங்களை கிடையாது. இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களை இயக்கிட்டு இருக்க இந்த பிராமணர்கள்கிட்ட தான் நம்ம கேள்விகள் கேட்குறோம்.
அமெத்திஸ்ட் அக்கா மாதிரி பல புல்லுருவிகள் கருப்பாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம எதிர்கொண்டு போயிட்டே தான் இருப்போம். இந்த அமெத்திஸ்ட் அக்கா அம்பலப்பட்டதுலேருந்து மக்களுக்கு ஒரு சிறந்த பாடம் கிடச்சிருக்கு. என்னதுன்னா, இனிமே யாராச்சும் 5ஆம் தமிழர் சங்கத்தை குறை சொல்லும் போதும் பிளைண்டாக நம்பிடக்கூடாது. சொன்ன உடனே நம்பாதீங்க. 5ஆம் தமிழர் சங்கம் உடனே ரிப்ளைலாம் கொடுக்க மாட்டோம். அமைதியாக பொறுத்திருந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பதிலடிகள் கொடுப்போம். அது வரையும் மக்கள் நீங்கள் தான் பொறுமையாக தெளிவாக இருக்கணும். ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையை ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கணும். இப்போ அமெத்திஸ்ட் அக்கா யாழீஸ்வருடைய சர்டிஃபிகேட்லாம் ஃபேக்குன்றாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் இருக்கான், இனிஷியல்லாம் கரெக்ட் பண்ணுறாராம். ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் எந்த சர்டிஃபிகேட்டில் தான் இல்லை? இப்போ ஆதார் கார்டில் எல்லாருடைய பேருமே சரியான ஸ்பெல்லிங்கில் தான் இருந்ததா? நம்மளுடைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே இயல்பானது தான். ஆனால் இதை ஒரு ஆதாரமாக கொண்டு வந்து யாழீஸ்வர் போலி சர்டிஃபிகேட் அடிக்கிறாரு, அவர் வச்சுருக்கிறதெல்லாம் போலி சர்டிஃபிகேட்டுன்னு குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க. இதை மக்கள் உடனே நம்பிடக்கூடாது. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். யார் எது சொன்னாலும் ஆராய்ந்து பார்த்து முடிவு பண்ணுங்க. இதுதான் அமெத்திஸ்ட் அக்கா கிட்டேருந்து இந்த ஆண்டு தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம். கடைசியாக அமெத்திஸ்ட் அக்காட்ட ஒன்று சொல்லிக்கிறோங்க. அமெத்திஸ்ட் அக்கா, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இதை ஏன் சொல்கிறோன்னு, இங்கேருந்து போன கருப்பாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் நம்ம கடவுளர்களின் செயல் என்ன நடக்கும்னு அந்த கருப்பாடுகள் சொல்லுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.